ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பேக்கிங் சீரிஸ். இன்றைக்கி டே 4 என்னென்ன பேக் பண்ணணுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே கஸ்டமர் வந்து எனக்கு ப்ரௌனி வேணும், பைனாப்பிள் கேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரௌனி ஸ்லாப் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். ப்ரௌனி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து நான் வந்து கேக் போர்டை வச்சு ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு தென் பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு இன்னொரு கேக் போர்டில் நம்ம பேஸாக வைக்கிற கேக் போர்டில் வந்து கொஞ்சம் சாக்லேட் கனாச் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்படி ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டோன்னா ப்ரௌனி வந்து எந்த விதமான டேமேஜுமே இல்லாமல் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே ரொம்ப சாக்லேட்டியாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் கனாஷ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, சும்மாவே செட் பண்ண விட்டுட்டேன். ஒரு 1 hour விட்டுருந்தேன், ஃபுல்லாக வந்து செட் ஆகிடுச்சு. இந்த சாக்லேட் கனாஷ் ரேஷியோ வந்து 1:1. அது போக ஹாப்பி பர்த்டே டாப்பர் தென் நேம் எழுதிக்கிட்டேன். சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை வச்சு இந்த ப்ரௌனி ஸ்லாப்பை வந்து சிம்பிளாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது போகவே வந்து இவங்களே வந்து பைனாப்பிள் கேக்கும் கேட்டிருந்தாங்க 1 kg. அதுக்காக வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். அந்த பர்த்டே பாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபுட்பால் மாதிரியே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட்டில் க்ரீன் கலர் ஹார்ட்டை கொடுங்க. தென் இதையும் வந்து நீட்டாக பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து நான் ஹாப்பி பர்த்டே டாப்பர் 9ங்கிற நம்பர் எல்லாமே வந்து நான் மேலே ப்ளேஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். ஸோ எந்த இடத்துல வச்சா அவங்களுக்கு ஓகேவோ அந்த இடத்துல வந்து அவங்க வச்சுப்பாங்க. அது போக வந்து இன்னொரு கேக் ஆர்டர் இருந்துச்சு. இது வந்து வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி செய்ய சொல்லியிருந்தாங்க, பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில். ஸோ அதையும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கேக் ஆர்டர்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.